यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीशरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजे युग्मरुग्मं व्यामोहदसहितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिदैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणो मुनीश्वरं श्रीरङ्गे गुणाकरुणया असौ स्याद्गीते पुरुषापेक्षते नरसिंहदान्वेक्षान्ति भान्तां दुराग्रे संशयनग्रनिविषदारिजोनिपते ते योनिजन्संसे श्रीमत्श्रीरङ्ग तृप्तीश्वरसरविगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दशून्ये नरगतिदर्शिज्योतिनेतप्रसादात् राज्यं श्रीरङ्गकारि प्रभवेदिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सौरेयतीन्द्रं सकलगुणैर्वीरैः श्रीरङ्गनाथ शिवभोपेदीन्द्रलक्ष्मीकर्णैकपात्रं श्रीरङ्गजनपुराणसरोवरसिद्ध्य वेदान्तदेशिकेन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिजलजित् रङ्गभूकालिजाभ्यां कारुण्यामे हरिजलिरिभोः अन्तरिक्षेपदन्यं वेदान्ते वावदूगत्वमेशविदारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमदमनं व्याख्यातमीडे श्रीमद्रङ्गसठारि संयम विवरान् लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहादशरजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशेतेव कारुण्यवीक्षास्वदं सेवे रङ्गधुरीनसाधनपदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसठारि योगिजननस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गसठारि वेणुपुराट् लब्धागमान्तद्वयं दीक्षाटम्बविवर्जितं सुगमै बान्धं महद्वंसजं वन्दे वत्सैपूर्णं वरवरम् श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयेन्द्रकटाक्षयन्तधारं नवद्यगुणं मुदाभ्यं नारायणाद्यैर्विदिर्यकृपाभीष्टं श्रीरङ्गनाथेतिशेखरम् आश्रयामः। चित्तचित्तरतत्त्वानां तत्त्वयाथार्थवेदिने रामानुजार्यमुनिये नमो गरीयसे स्वाधीन त्रिविधचेतना चेतनस्वरूपस्थिति प्रवृत्तिभेदं क्लेशकर्माध्यक्षे दोषासंस्पृष्टं स्वाभाविकानवधिकायस्य ज्ञानबलैश्वर्यवीर्यशक्तितेजसौशील्यवात्सल्यमार्दवार्जव सौहार्द्यसाम्यकारुण्यमाधुर्यगाम्भीर्य औदार्य चातुर्यस्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्यसंकल्प कृतित्व कृतज्ञा असंख्येय कल्याण गुणगणोगमहार्णवं परब्रह्मभूतं पुरुषोत्तमं श्रीरङ्गसायिनं अस्मत्स्वामिनं இது மட்டும் எம்பெருமான் உடைய பிரபாவத்தை சொல்றது. பிரபுத்த நித்திய நியாமி நித்தியதாசரசாத்ம சுபாவோகம் ததேக அனுபவ ததேக பிரியா பரிபூர்ணம் பகவந்தம் விசதம் அனுபவேன் நிரந்தரம் அனுபூய தது அனுபவஜனித அனவதிகாசிய பிரீத்திகாரிதாசேஷாவஸ்தோஜித அசேஷ சேஷதைக ரூப நித்திய கிங்கரோ பவானி. இது கைங்கரியம் பண்ணக்கூடிய ஜீவாத்மா எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட தன்மை உடையவர்களா இருக்கணும் அப்படின்னு பாஷிகாரர் சாய்கிறார். பாஷிகாரர் எம்பெருமான் திருவடியில எனக்கு எல்லா அவஸ்தைகளிலும் நிரபராதமான கைங்கரியம் எனக்கு பிராப்தமாகணும்னு பிரார்த்திச்சார். ஏற்கனவே சரணாதிகதியத்துல அதுதான் பிரார்த்திச்சார். அது துவயமந்திரத்தினுடைய விவரணம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணார். இப்ப திருப்பி எதுக்காக ஸ்ரீரங்க கதியத்துல சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு உயர்ந்த விஷயத்த பல தடவை சொன்னாதான் நம்ம மனசுலயும் நிற்கும்.
அதுலயும் ஒரு அபிநவேசம் உண்டாகும். அந்த ருசி உண்டாருன்னா அதுக்கப்புறம் அவனையே நினைக்க முடியாது. அந்த பக்தியானது மேலும் 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 பெருகி அவனுக்கு கைங்கரியம் செய்யும் அளவுக்கு கொண்டு விட்டுரும் அந்த பக்தியானது. அதுக்காக சுவாமி பாஷிகாரர் ரொம்ப சமப்பட்டு துவயத்தினுடைய உத்தரகண்டம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்றது. இதெல்லாம் மந்திரத்தை பூரா சொல்லக்கூடாது. இது இருந்தாலும் ஏன்னா இதெல்லாம் வேற யூடியூப்ல போறதுனால அதாவது எல்லாரும் இந்த மந்திரத்தை எல்லாம் கேட்கும்படியாக பெற வேண்டியது இதுதான் கேட்கும்படியாகும். அதனால சுவாமி தேசிகன் எங்க கிரந்தத்துல எங்கேயுமே மந்திரத்தினுடைய முழு தன்மையை போட மாட்டேன், தெரிவிக்க மாட்டேன். அந்த ரீதியில இங்க துவயத்தினுடைய 2வது கண்டம் 2வது வரி அதுல நாராயணாய சப்தத்துக்கு அர்த்தம் அந்த நாராயணன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட தன்மையை உடையவன் அப்படின்றத சொல்லி ஆரம்பிச்சார். அப்படிப்பட்ட நாராயணனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்ற பிரபுத்த நித்திய நியாமி அதுல இருந்து ஆரம்பிச்சு நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னு சாய்கிறார். அதுல சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி இவைகளெல்லாம் அதாவது திரிவித சேதனா சேதன அச்சேதன சேத்தன அச்சேதன அந்த திரிவித சேத்தனர்களுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி அதுலேயே பல பேதங்கள் உண்டு. அப்புறம் திரிவித அச்சேதனங்கள் அதனுடைய ஸ்வரூபம் அதனுடைய ஸ்திதி அதனுடைய பக்தி அதுல பல பேதங்கள் இவைகளெல்லாம் தன்னுடைய அதீனத்திலே உடையவன் அப்படின்றத இங்க காமிக்கிறார். சுவாதீன திவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் கிளேச கர்மா அசேஷ தோஷா அசம்ஸ்பிருஷ்டம். நமக்கு மிகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடியதான கிளேசம் எதனால் உண்டாருது அப்படின்னா பூர்வ கர்மாவுடைய வாசனையினால இந்த ஜென்மத்திலேயே தொடர்ந்து நாம் சாஸ்திர அதிலிங்கனம் பண்ணி அதனால பல பாபங்களை சம்பாதிக்கிறோம் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட தோஷம் உள்ள இந்த ஜீவாத்மா இடத்துல எம்பெருமானும் சம்பந்தம் உடையவனா இருக்கானோ இல்லையோ. ஆக இப்படி தோஷமுடைய ஜீவனால இந்த தோஷங்கள்லாம் எம்பெருமானுக்கு சம்பவிக்குமோ அப்படின்னா அதெல்லாம் பாஷ்யத்துல நிறைய சாதிச்சுக்காரு. அதனால அப்படி அந்த தோஷங்கள்லாம் தட்டாதவன் அசம்ஸ்பிருஷ்டம் அவனுக்கு சம்பவிக்காது அப்படின்றத கிளேச கர்மாதி அசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம் அப்படின்னு பதத்தினால காமிச்சார். அதுக்கு மேல சுவாபாவிக அனவதிகாரிய அதுக்கு மேல எம்பெருமானுடைய விசேஷமான குணங்கள் பகவத் சப்தத்துக்கு சொல்லக்கூடியதான ஞானபல ஐஸ்வர்ய வீதி சக்தி தேசம் இந்த 6 குணங்கள் பிரதானம். எதுக்கு அப்படின்னா சிஷ்டியாதிகள் சிஷ்டி சமர்ஷனாதிகளுக்கெல்லாம் அது உபயோகப்படக்கூடியது சிஷ்டியாதிகள். அதுக்கு மேல அப்படிப்பட்ட பரதத்துவமான எம்பெருமான அணுக முடியுமா அணுக முடியாதா அப்படின்னு சொன்ன அவனுடைய சௌலபியாதி குணங்களை சொல்லி அவனை நாம் எப்பவும் அணுகலாம் அப்படின்றதுக்காக மேற்கொண்டு சௌசீல்ய வாத்சல்யம் ஆர்தவ ஆர்ஜவ சௌகார்த சாமிய காருண்ய இப்படின்னு குணங்களை கிறிஸ்த கஜ அசங்கேய கல்யாண குணகணவ மகாரணவான்னு ஆரம்பிக்கிறது. அதுல இப்போ தேஜஸ் மட்டும் பார்த்தோம். அதாவது அந்த முதல் 6 குணங்கள் அந்த 6 குணங்களுடைய வருஷ கிரமத்தை பார்த்தோம். ஞான பல ஐஸ்வர்ய வீரசக்தி தேவதேசம். அதுக்கு மேல கௌசல்யவா இதெல்லாம் ஏற்கனவே சரணாதி கட்சியத்துல நாம சேவிச்சாச்சு. இருந்தா கூட எம்பெருமான் நமக்கு என்ன கஷ்டமா இல்லை கசக்குமா அது சொல்ல நமக்கு நாக்கில ஜலம் ஊறிட்டே இருக்கும்.
அது பேர் தட்டாது. அப்படிப்பட்ட குணங்கள். ஒண்ணுமே குணம் இல்லாதவன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எத்தனையோ வார்த்தைகள் ஒன்ன மாதிரி உண்டா? நீ ஹரிச்சந்திரனுக்கு அடுத்ததா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நீ ஹரிச்சந்திரன் தான் சொல்லுவோம். ஹரிச்சந்திரன் அடுத்து கூட சொல்ல, நீ ஹரிச்சந்திரனா இருக்க, ரொம்ப புத்திமானா இருக்க, புத்தி இல்லாத புத்திமானா இருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது இயற்கையிலேயே இந்த தன்மைகள்லாம் கூடிய எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணால நமக்கு அது व्यर्थமாகாது. அதெல்லாம் ஜென்ம சாபலையும் உண்டாகும். அந்த ரீதியில வச்சு அத षाड्गुण्य विदति रूपाः सौलभ्य ज्ञापकाः संस्कृत ग्रहणादो विशेषतः उपयुक्ता गुणा उच्यन्ते. அதனால இந்த அந்த 6 குணங்களையும் ரொம்ப விஸ்தாரமா சொல்லி அதுக்கப்புறம் சௌலபிய ஞாபகாக இவனுடைய சௌலபியத்தெல்லாம் தெரிவிப்பதற்காக அவனுடைய எம்பெருமானுடைய இன்னும் குணங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ஆசிரித கிரகணாதோ விசேஷத்தா ஆசிரியர்களுக்கு விஷயத்துல அவனுடைய அதுக்கு உபயோகம் உள்ளதான விசேஷ குணங்கள். அதனால ரொம்ப விஷயம்னா சௌசல்ய குணங்கள் இவைகள் தான் சொல்ற. குணாவுச்சி அத்த சௌசல்யம் மகதா மந்தேச நீரந்திர சம்சேஷ ரசிகதையா அப்படின்னு சாய்க்கிற. அதாவது சௌசல்யம்னா என்ன அப்படின்னா, மகதா அவன் ரொம்ப உயர்ந்தவன், நாமெல்லாம் ரொம்ப மந்த புத்தி உடையவர்கள். மந்தை சகா நீரந்திர சம்சேஷ ரசிகதையா அவனே விரும்பி நம்ம கிட்ட கலந்து பழகலாம். ராமாவதாரத்துல என்ன நானும் மனுஷன் தான், என்ன மனுஷனா பாவிங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நாம எப்படி பண்ணா ரொம்ப மந்த புத்தி உடையவர்கள், நம்மளோட அவன் கலந்து கட்டி பரிமாறலாம். அதுதான் சௌசல்யம். அதுக்கப்புறம் வாத்சல்யம் ஆசிரிதேஷு தோஷ திரஸ்காரிணி பிரீதி. வாத்சல்யம் சௌசல்யத்தை காட்டிலும் இன்னும் ஒரு படி அதிகம். என்ன அப்படின்னு சொன்னா, பெண் இடத்துல தோஷத்தையே பார்க்கணும். தோஷத்தை பார்த்துட்டா நாம எந்த காரியமும் கிடையாது. ஒரு காலத்துல தோஷமே இல்லாத மனுஷாலாம் இருந்தா, இப்போ தோஷமே உள்ள மனுஷாலாம் இருந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ எங்கேயோ அவன் விஷயத்துல அவனுக்கு தூரத்த விஷயத்துல ஏதோ அவனுக்கு வேண்டிய உறவு கரண்டு அப்படிலாம் தள்ளி தள்ளி ஏதோ அதாவது தோஷம் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி வகையில பெருமாள் ஒவ்வொருத்தனையும் லட்சியத்துக்காரி. அப்படி இருந்தா தோஷம் உள்ளவனா தான் அவனை கை விட்டா என்ன பண்ண முடியும்? ஆச்சாரிய ஸ்தானத்துல ரொம்ப 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 கஷ்டம். எல்லாரும் விசாரிச்சிருக்க முடியாது, அவ குல கோத்திரங்கள்லாம் விசாரிச்சிருக்க முடியாது. சரணாதின்றா சமாஷணம்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளை பத்தி தெரிய வருது. இருந்தாலும் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்தா எல்லாரையும் ரட்சிக்கணும். அதான் அவளுடைய சுபாவம். எம்பெருமான் எப்படி ஆசிரியர்களுக்கு தோஷத்தை பார்க்க மாட்டாரோ அதே மாதிரி ஆச்சாரியர்களும் தோஷத்தை அதிகமா கணிசிக்க மாட்டார். சரி, பெருமாட்டு சரணாதி பண்ணி வரான், ஏதோ அவனுடைய ஜென்மா கடத்தேறி அவன் எம்பெருமானுடைய சொத்து அவன்கிட்ட ஒப்படைப்போம் அப்படின்னு பண்ணி வச்சாரு. மாதிரி தன்னை அடைஞ்ச விட்டு தோஷத்தையே பார்க்க மாட்டோம். தோஷம் எஸ்வி தஸ்யா தோஷமா இருந்தா கூட அவங்கிட்ட தன்னுடைய பிரீத்தி காமிப்பான். ஆக அவனுடைய குற்றத்தை மறைச்சு
அவனை பிரீத்தியை காமிக்கிறானே அதுதான் வாத்சல்யம். மார்தவம் அதுதான் வாத்சல்யம். மார்தவம் அகடின சுபாவதையா சுப்பிரவேசத்துவம். அதாவது மார்தவம்னா மிருதுத்தன்மை. அகடினம், கடினம்ன்றது ரொம்ப கடினமான தன்மை. அகடினம்னா கடினமான தன்மை இல்லாது சுபாவத்தை, அது இயற்கையிலே இருக்கு. பகவான் குருவன் கிடையாது. அதனால அவன் சுப்பிரவேசத்துவம், அவனை சுலபமா அடையலாம். தண்டனியே கபி காம பிரதானத்துவம் வா, அதாவது தண்டனை அளிக்க வேண்டியதா இருந்தா கூட அவனுக்கு நல்ல உபதேசத்தை பண்ணி அவனை தண்டனியே கபி காம பிரதானத்துவம் வா, காம பிரதானம்னா அவனுக்கு நல்ல உபதேசங்கள் எல்லாம் பண்ண. இதுதான் மார்தவம்னு பேர். ஆர்ஜவம்னா என்ன? காயவாக் புத்தி வியாபாராணாம் பரஸ்பரம் அசம்வாதித்வம். அதாவது முக்கறிவுகள் சொல்ற மனோவாக்காயங்கள், மனம் என்ன, வாக்கு என்ன, சரீரம் என்ன, இவைகள்லாம் ஒரே சமமா இருக்கும். நம்ம மனசால் ஒண்ணு நினைச்சுண்டு வாயால ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் காய்கிட்ட வச்சு வேற விதமா செய்யுது, இதெல்லாம் கூடாது. மனசுல என்ன நினைக்கிறோமோ அதே வாயால சொல்றது, அது வாயால சொன்னத செயல்ல காமிக்கணும். இதுதான் ஆர்ஜவம். காய வாக் புத்தி வியாபாரானா பரஸ்பரம் அசம்பாதித்துவம். சம்பாதித்தோம்னா முரண்பட்டு இருக்கிறது, அசம்பாதித்தோம்னா முரண்படாம இருக்கு. அப்புறம் சௌஹார்தம், ஸ்வதஹ சர்வஹிதேஷித்வம். சௌஹார்தம்னா என்ன அப்படின்னா இயற்கையிலேயே சர்வஹிதேஷி, எல்லாருடைய ஹிதத்தையே விரும்பக்கூடியது, எல்லாருடைய நலத்தையும் விரும்பக்கூடியது தான் சௌஹார்தம். அப்போ அதாவது ஒருத்தனை பிடிக்காதுன்னு சொன்னா அவங்கள்ட்ட அவனுடைய நலத்தை விரும்புவோமா? அவன் க்ஷேமமா இருக்கணும் யாராவது விரும்புவாளா? அதனால நட்பாகவும் இருக்கணும், அதே சமயத்தை அவனுடைய க்ஷேமத்தையும் விரும்பி செய்யணும். அதான் சௌஹார்தம். சாமியம் சர்வேரபி ஆசிரியத்துவே சமத்துவம். திருப்பி இந்த குணங்கள்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படி சொன்னா, எம்பெருமான் எப்படிப்பட்டவனே தெரிஞ்சுக்கணும். என்னவோ கோவிலுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், நமக்கு எதுக்காக சேவிக்கிறோம், என்ன சேவிக்கிறோம், எப்படி சேவிக்கிறோம் சொல்றதுக்கு இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு கடவுள் பக்தி இருக்கு, இல்லாத இல்லை. அத முறையா சரியான வழியில காமிச்சு, அதாவது ஒரு சில பேர் இந்த எல்லா கோவிலுக்கும் போறோம்னு வச்சுட்டு இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க போற மாதிரி அங்க பழக்க வழக்கங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. சில பேர் தான் வழங்கக்கூடிய தெய்வத்தை மாத்திரம் பாப்பா, மீது பேச செய்ய மாட்டார். இதர மதத்துல கூட அதே மாதிரி தன் தெய்வம் தான் வசதி, இதர தெய்வங்கள்லாம் அல்பன்னு அவ இருக்கா. சாதாரணமா ஒரு இந்த கிறிஸ்துவனா இருந்தா கூட கடவுள் பிரசாதம் கொடுத்தா தொடக்கூட மாட்டான். அதே நம்மளுக்கு இருந்துன்னா இது மாதிரி இது ஜபம் பண்ணது, இந்த கேக்கை சாப்பிட்டுன்னா வாங்கி சாப்பிடுவான். அதான் விஷயம் தெரியாதுவா. அத மாதிரி சில பேர் என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் ஒத்துன்னு போறா. அதனால அதே மாதிரிலாம் கூடாது. நம்மளுடைய இது நமக்கு தகுந்ததோ அந்த விஷயத்துல இருக்கணும். அதனால சாமியம் சர்வேரபி ஆசிரியத்துவே சமத்துவம். ஆசிரியர்கள் விஷயத்துல எல்லாரையும் ஒன்னாதான் பாவிக்கும். அவங்களுடைய ஜாதியை கொண்டோ
ஸ்வதா அபக்ஷபாதித்வம், அவன் வேண்டியவன் வேண்டாதவன் அது மாதிரிலாம் கிடையாது. அதனால அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இந்த உயர்ந்த ஜாதி இவன் நல்ல குணத்தை உடையவன் இவன் கெட்ட குணத்தை உடையவன் அப்படிலாம் பார்க்காத எல்லாரும் ஆசிரிக்கும்படியாக இருக்கக்கூடிய தன்மை உடையவன் எம்பெருமான். காருண்யம், அதுக்கு ஸ்வப்பிரயோஜனானந்தர அனுத்தேசேன பரதுக்க நிராசிக்கு ரிஷி, அதான் காருண்யம். தனக்குன்னு ஒரு பலனை கருத மாட்டான். அதே சமயத்துல அவருடைய துன்பத்தை போகணும், அப்படிப்பட்ட தன்மையை உடையவர் தான் எம்பெருமான் காருண். அதுக்குதான் காருண்யம்னு பேர். மாதுரியம் உபாய தசாயாம் அப்படி ரஞ்சகத்வேன ரசாவகத்வம் விஷதாம் ஜிகாம்சிதானாம் அப்படி திருஷ்டி சித்தாபகாரித்வம் வா. மாதுரியம் என்பது பக்தி யோகத்தியோ பிரதிபக்தி பிரபக்தி. இந்த பக்தியும் மனசையும் சரி, பிரபத்தி அனுஷ்டின் காலத்திலையும் சரி, ரஞ்சகத்துவங்க ரொம்ப அதுல பிரீத்தி இருக்கணும், மகிழ்ச்சியோடு செய்யணும். ஏதோ கடனேன்னு நம்ம ஒரு கடன் செய்யணும், ஏதோ பெரியவாள்லாம் சொல்றா எல்லாம் அது பண்ணிட்டா நல்லதுன்னு சொல்றா, அதை பத்தி எனக்கு தெரியாது அதனால நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதை பத்தி என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சது மட்டும் இல்லை, அப்படி பண்ற சமயத்துல எம்பெருமானுக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள் அனுசந்தானோ அவனே நினைக்க முடியாத அப்படிதான் பண்ணணும். உபாய தசாயாம் அப்படி, உபாய தசம்னா என்ன அப்படின்னா பக்தியோகமோ இல்லை சரணாகதியோ. ரஞ்சகத்வேன ரஞ்சகத்துவம்னா என்ன அப்படி சொன்னா, அதாவது மகிழ்ச்சி அந்த பிரீத்தியோடு செய்யணும். ரசாவகத்துவம் விஷதான், அது பகைவர்களாக இருந்தாலும் சரி அவளை கூட தன் பக்கத்துல வசீகரம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தன்மை திருஷ்டி சித்த அபகாரித்துவம். திருஷ்டி சித்தி அபகாரித்துவம்னா கண் அவனை பார்த்தா அவன் கண்ணு அவனை விட்டு வெளியில போகாது, அப்படி ஈர்க்கின்ற மனச உடையவனாக அவனுடைய ரூப சௌந்தரியங்கள்லாம் இருக்கு, குணங்கள்லாம் இருக்கு. அதுதான் மாதுரியம். காம்பீரியம், காம்பீரியம் என்ன? அனுகிரகாதேஹே அகாதத்வம் ஆஷ்ரித தோஷ தர்சனாதேஹே சதோபி கோபனேன துர்கிரகத்துவம் வா. அதாவது இப்ப பக்தர்களை அனுகிரகம் பண்றாங்க, அது இன்னொருத்தருக்கு அசாருக்கு தெரியாது. அந்த மாதிரி நாம சிலதெல்லாம் ஒருத்தர் உபகாரம் பண்ணா நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லி காமிப்பான். அதே மாதிரிலாம் கிடையாது எம்பெருமான். ஆசிரித தோஷ தர்சனாதேகே, ஆசிரியர்கள் விஷயத்துல தோஷங்களை அவன் அறிவான், இருந்தா கூட அத்தை தெரியாத மாதிரி காமிச்சுவான். அதான் காம்பீரியம். கோபனேன துர்கிரகத்துவம், அந்த அசார் அந்த தோஷத்தை தான் பார்க்கறதும் இல்லை, அசார் பார்க்க முடியாதபடிக்கு அனுகூலம் பண்ணுவான். ஔதாரியம். அதுக்கப்புறம் ஔதாரியம். ஔதாரியம்னா என்ன அப்படின்னா பாத்திர லாகவ,
பாத்திரலாகவ தேய கௌரவ பிரத்யுபகாராத் அநாதரேன விதரணசீலத்துவம். ரொம்ப பாத்திரலாகும் ஔதாரியம்னா வள்ளல் தன்மை அர்த்தம். கொடையாளி. அத ஒரு இன்னொருத்தருக்கு ஒரு உபகாரத்தை எதிர்பார்த்துட்டு செய்யறது கிடையாது. பாத்திரலாகவ தேய கௌரவ பிரத்யுபகாராது அநாதரேன. அந்த பிரதிகிரகம் பண்றானே அவனுடைய உயர்வையோ தாழ்வையோ பார்க்காத அவர்கள் விரும்புவது என்னவோ அத்த கொடுக்கக்கூடியவன். அதான் ஔதாரியம். விதரணசீலத்துவம் அது அனுகிரகம் பண்ற ஒரு தன்மை இருக்கே அதான். அதுக்கப்புறம் சாதுரியம்னா என்ன அப்படின்னு சொன்னா சுபாஷய பிரகாசனாத் அயத்ன உபாயேஹி யூக வசீகரண விஷ்டம்பஜனன சம்ஸ்கிருத தோஷாச்சாதன விருத்த அனுகூலீகரணாதிஷு குசலத்துவம். இந்த ஔதிராஜ்யத்துல இவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு, அதுக்கு சுபாஷயம்னு பேர். அதாவது எம்பெருமானுடைய திருமேனியானது சுபமாயும் எல்லோராலையும் ஆசிரியக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது சுபாஷயம். அதுல பிரகாசப்படுத்துற யாருக்கு அப்படின்னா எம்பெருமானையே பகவானே சேவி கூட இருக்கு. அப்புறம் அவளெல்லாம் தன்னுடைய திருமேனி அழக காமிச்சு தன்னுடைய விரோதிகளையும் தான் வசப்படுத்தும். இவன் ஏற்கனவே நம்ம கிட்ட விரோதியா இருந்தானே, அதனால இவனை போய் நம்ம வசப்படுத்தி ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்றது இல்ல, அவனையும் வசப்படுத்தி அப்படி ஏற்றுக்கிச்சே இவன் வருந்தவே மாட்டான், ரொம்ப பிரீத்தா ஏற்க மாட்டான். விமுக வசீகரன். விமுகன்னா எம்பெருமானியே, அதான் எம்பெருமானிக்கு விரோதி. கோவில கூட பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட விமுகர்களையும் வசீகரணம் பண்றான். அது மட்டும் இல்ல, விசிரம்ப ஜனன அவர்களுக்கு தன்னிடத்துல ஒரு நம்பிக்கை வரும்படியா உண்டு பண்றான். அதுக்கப்புறம் சம்ஸ்கிருத தோஷாச்சாதனம், ஆசிரியருடைய குற்றத்தை போக்குறான். அப்புறம் விருத்த அனுகூலீகரணாதிஷு, சத்ருக்களெல்லாம் அனுகூலராகிறார். இது அதுல குசலத்துவம். அதுல குசலம்னா சாமர்த்திய உடையவன். அப்படி சதுரனாக இருக்கக்கூடியவர் சாதுரியம், அந்த சாமர்த்தியத்தை உடையவன். அதுக்கப்புறம் ஸ்தைரியம். ஸ்தைரியம்னா என்ன? சரணாகத சங்கிரகே தோஷ பிரதர்சகைஹி சுகுர்பிரபி அகம்பனீயத்துவம். இப்போ விபீஷணன் சரணாகதிக்காக வந்தான், அவனை சேர்த்துக்க கூடாதுன்னு சுக்ரீவன் முதலானவரெல்லாம் ஆட்சேபிச்சார். அப்படி ஆனா எப்பெருமா அவனை ஏத்துக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ண, அவளையெல்லாம் கூட்டு
இந்த சரணாகதியுடைய பெருமையை சொல்லி எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் மகான்கள்லாம் தன்னை சரணமாக பெற்றவர்களை காப்பாற்றிருக்கா. எங்க வம்சமும் அப்படிப்பட்ட வம்சம். அதனால அந்த வம்சத்துக்கு கலகம் கற்பிக்க கூடாது. அதனால நான் அவளை தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட தோஷமா இருந்தால் கூட சரணாகதி தர்மமானது அவளை எப்போ சரணமாக பற்றினானோ அவனை காப்பதுதான் சரணாகதியுடைய லட்சணம் சொல்லி அதெல்லாம் சொல்லி சொல்லி சுக்கிரவனையே கூட்டார் சொல்ற. அப்படி சரணாகதன் விஷயத்துல தோஷம் அசலாறு சொல்லி அவனை ஏற்றுக்கூடாதுன்னு சொன்னால் கூட இவன் தன் எண்ணத்துல உறுதியா இருக்கான். அதுதான் தைரியம். தைரியம் அபிமத வியோக பிரசங்கேபி அபக்ர பிரதிஜத்துவம். இப்போ தனக்கு விரும்பிய பொருள் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்முடைய பிரதிஜையை விட்டுற மாட்டான். அதுதான் ஸ்தைரியம். இன்னும் ஒண்ணு, விரோதிகள் தன்னை விட ரொம்ப பலமா இருந்தா கூட அவர்கள் விஷயத்துல அலட்சியமா இருப்பான். அதான் தைரியம். தைரியம் தைரியம் அபிமத வியோக பிரசங்கேபி அபக்ர பிரதிஜத்துவம். தனக்கு பிடிச்சமான பொருள் கிடைக்கலன்னா தன்னுடைய பிரதிஜை விடுவான். அது மாதிரிலாம் கிடையாது. व्यत्ययेनवा स्थैर्य धैर्य स्थैर्योः व्याख्याனம் இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஸ்தைரியத்துக்கு சொன்ன அர்த்தத்தை தைரியத்துக்கு சொல்லலாம், தைரியத்துக்கு சொன்ன அர்த்தத்தை ஸ்தைரியத்துக்கு வச்சுக்கலாம். இப்படி பண்ணலாம். அதனால பிரபல பிரதிபக்ஷ अपनिपाते सावज्ञ दृढ़चित्तत्वं वा धैर्यम्. அதனால தைரியத்துக்கு என்ன அப்படி சொன்னாக்க தன்னோட விரோதிகள் பலமா இருந்தால் கூட அவர்கள் விஷயத்துல என்ன அவரோட நமக்கு முன்னாடி அவங்கெல்லாம் யார் அப்படின்னு அந்த சமயத்திலையும் அவன் தன்னுடைய மனசுல உறுதியாகவும் அவர்களிடத்துல ஆசயமாக இருக்கும். அதான் ஸ்தைரியம். ஸ்தௌரியம் தூ பீமேஷ்வபி பரசைன்யேஷு அசகாயஸ்யாபி ஸ்வசைன்யேஷ்வ நிர்பய பிரவேச சாமர்த்தியம். ஸ்தௌரியம்னா என்ன அப்படின்னா இந்த பிரபலமான விரோதிகள் அந்த விரோதிகள் கூட்டத்துல இவன் தனியா போய் பிரவேசிப்பான். அதுதான் சௌரியம். பீமேஷ்வபி பரசைன்யேஷு அசகாயஸ்யாபி சகாயமே இல்லாத அவன் தன்னுடைய சைன்யம் போல அதுல பயம் இல்லாத பிரவேசிப்பான் எதிரிகளுடைய சைன்யத்துல. தத்திர பிரவிஷ்டம் நுழையுது பரநிராகரண பர்யந்த வியாபாரம். அடுத்து சௌரிய பராக்கிரமம். பராக்கிரமம்னா என்ன அப்படின்னு சொன்னா அந்த சத்துக்கள் கொடுத்த புகுந்தான் அவரெல்லாம் பர நிராகரண பர்யந்த அவள் வேறட்ட ஓடுபடியா பண்ணுவான். அதுதான் பராக்கிரமம். அப்புறம் சத்திகாம சத்தியசங்கல்பா சத்தியகாம சத்தியசங்கல்ப சப்தோ இக பாவப்பிரதானோ கர்மதாரே விருத்தோவா. இங்க சத்தியகாமத்துவம்னா என்ன அப்படின்னா நித்திய போக்கியத்துவம். தான் விரும்புற எல்லாத்தையும்
ஒன்னோட குறைக்காம அனுபவி. அதான் சத்தியகாமம். அவனுக்கு கிடைக்கும், எல்லா வஸ்தும் கிடைக்கும். அவனுக்கு கிடைக்காத வஸ்துவும் கிடையாது. அவன் விரும்புகிற வஸ்து எல்லாத்தையும் குறைவில்லாம பெறுவான். அதான் சத்தியகாமன். சத்திய சங்கல்பத்தம்னா என்ன? அவதார பர்யந்த அபூர்வ போக்கிய சிஷ்யாதோ அமோக சங்கல்பத்துவம். அதாவது அவனுடைய சங்கல்பமானது வீணாகவே வீணாகாது. அதனால அசலாரனை தடுக்க முடியாது. அவருடைய சங்கல்பத்தை அசலாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் அப்பிரதிகித சங்கல்பத்தோன்னு பேரு. அவதார பர்யந்த அபூர்வ போக்கிய சிஷ்யாதோ அமோக கிருதித்வம். கிருதித்வம்னா என்ன அப்படின்னு சொன்னா பரோபகாரகத்துவம். ஆசிரித ரக்ஷேன கிருதகிருத்தியத்துவம். அசாருக்கு உபகாரமா இருக்கிறே அதுதான் கிருதித்வம். அசாருக்கு உபகாரம் பண்ணாலே அது கிருதித்வம். அவதார பர்யந்த அபூர்வ போக்கிய சிஷ்டியாதோ அமோக சங்கல்பம். அதாவது கிருதித்வம் பரோபகாரத்துவம் ஆசிரித ரட்சணை கிருதகிருத்தியம். ஆசிரியர்கள் விஷயத்துல தான் நினைச்சது செய்து முடிச்சவனாக இருக்கான். அதான் கிருதித்வம். அதுக்கு சில பிரமாணங்கள் சொல்ற. நமே பார்த்தஸ்தி கர்த்தவியம் விஹித கர்த்தவிய நிரபேட்சத்துவம் வா தர்மசம்ஸ்தாபக அனுஷ்டானவத்துவம் வா பரேஷாம் ஸ்வஹித பிரவృத்தேஹ பூர்வே கர்த்தும் உபக்ராந்த பரிஹரித்வம் வா ஸ்வேன கிருதம் சர்வம் பிரதி ஸ்வசைவ சேஷித்வம் வா. அதாவது கிருதித்துவத்துக்கு நிறைய சொல்ற. அசலாருக்கு உபகாரம் பண்ற தன்மைக்கு கிருதித்துவம்னு பேரு. இன்னொன்னு ஆசிரியரை ரட்சிப்பதனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. கிருதகிருத்தியனாக இருக்கான். இதுல தன்னை கீத நம்ம பார்த்தாச்சு கர்த்தவியம், நான் இனிமே செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட கர்மாக்கள் இருக்கு, அவைகள்லாம் செஞ்சு அவைகள் செய்து இப்போ நமக்கெல்லாம் ஒரு சாதனத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்கள்ல சொன்ன கர்மாவை பண்ணிதான் அந்த பலத்தை அடைய முடியும். அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது. என்ன சாஸ்திர விகிதமான அதான் சொல்றதுங்க. இத்தியுக்தம் விகித கர்த்தவிய நிறைவேற்ற விகித கர்த்தவியம் சாஸ்திரத்தால் விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் எனக்கு கிடையாது. கர்ப்பசாஸ்திர அதுக்கு இன்னொன்னு கர்ப்பசாஸ்திரத்தை இந்த தர்மத்தை ஸ்தாபிச்சு அதுக்காக சில காரியங்கள் இருக்கு. அதுவும் ஒவ்வொரு அவதாரத்தையும் நான் பண்ணியாச்சு. அதான் தர்மஸ்தாபக அனுஷ்டானவத்துவம். இந்த தர்மஸ்தாபனத்துக்காக நான் பண்ண வேண்டிய காரியங்களை எத்தனையோ எடுத்தாச்சு. பரேஷான் ஸ்வஹித பிரவృத்தேஹ
பரேஷான்னா அயலார்கள். இப்போ ஒருத்தர் நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிற, ஆனா பகவான் அதுக்கு முன்னாடியே அவனுடைய ஜென்மாந்த சுகிருத விசேஷத்தை கொண்டு அந்த காரியத்துல பெருத்திக்க முடியாது பண்றாங்க. அந்த எண்ணம் இப்போ நான் நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானே, அந்த நினைக்கிறதுக்கு அந்த எண்ணத்தை யார் பெருமாள் உண்டு பண்றான். முதல்ல பெருமாள் உண்டு பண்ணாத இவனே நல்ல காரியம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால அசலார்கள் நமக்கு வேண்டிய காரியத்தை இதமா செய்யணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவனே அவர்களுக்கு ஹிதத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். ரொம்ப விஷயம். அந்த பரஹிதத்துவம் சர்வம் பிரதி சொத்தையே சேஷித்தம். இன்னொன்னு, இப்போ நம்மளால செய்யப்பட்ட எல்லா காரியத்துக்கும் அவன் தான் அதுக்கு யாருக்கு பிரதான இல்லைன்னு சேஷினா அவன் தான் சேஷியா இருக்கான் எல்லா கர்மாக்களுக்கும். ஆக இப்படி கிருதித்வம், கிருதஜதா, கிருதஜனா இருக்கிறதுல சகிருத அஞ்சலி கர்த்தூரபி அனுபந்தி பர்யந்த சம்ரக்ஷணாய தற்கிருதானுதர்சனம். அதாவது ஒரு தூரம் அஞ்சலி பண்ணா போறோம், அவனுக்கு மட்டும் இல்லை அவனை சேர்ந்தவர்களுக்கும் ரட்சிப்பதற்காக இவன் பண்ண காரியத்தையே நினைச்சிட்டு இருக்கான். அவன் எப்படிப்பட்டான், என்னை பார்த்து ஒரு தடவை கை கூப்பினான். அவன் எதுக்காக கை கூப்பினானோ அவனை மட்டும் இல்லை அவனை சேர்ந்தவர்களே நான் காப்பாற்றணும் அப்படின்னு பெருமாள் அப்படியே சங்கல்பிக்கிறான். அந்த கையை கூப்பிட அப்படின்னா அவனே நீர்பிண்டம் ஆயிடுறான். ஆமா, அதுக்கப்புறம் ஆமா அனுபந்தி பதிந்து சம்ரக்ஷணாய தற்கிருத அனுதர்சனம் அவசரே சம்ஸ்கிருத அபேட்சித கரணையா சுகிருத பிரத்யாக்கியான அனுதர்சித்வம் வா. இன்னொரு அர்த்தம் சொல்ற, அதாவது சமயம் அந்த எந்த சமயத்துல இந்த ஆசிரியருடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்றதுக்காக அவசரே சம்ஸ்கிருத அபேட்சித கரணாய சுகிருத பிரத்யாக்கியான அனுதர்சித்வம் வா. இப்ப ஆசிரியருடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்றதுக்காக தன்னால செய்யப்பட்ட அவருடைய திரஸ்காரத்தை நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. அதாவது அவருடைய வேண்டுகோளை நம்மளால அப்ப அந்த சமயத்தை நிறைவேற்ற முடியலையே. அதாவது திரௌபதிக்கு சூதாட்டத்துல அவர்கள் இவளை வச்சு செஞ்ச அவளை அந்த நேரம் காப்பாற்ற முடியல. அப்போ பெருமாள் அப்போ போய் நேரம் காப்பாத்திருக்கலாமே, அப்போ நேரம் காப்பாற்ற முடியல அப்படின்னு நினைக்கிற. அதுதான் இங்க சொல்ற. அவசரே அது ஒரு சமயம் இருக்கும் இல்லையோ, அந்த சமயத்துல அவனே உபகாரம் பண்ணணும். சமாஜித அபேட்சித்த கரணாய அவனே நேரம் போய் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா என்னவோ நேரம் போக முடியல. அவனாலே போக முடியலன்னு காரணம் என்னன்னாக்க அவனுக்கும் ஒரு சூத விசேஷம் இருக்கணும். இப்ப சூதாட்டமே நடக்காத பண்ணிருக்கலாம் சொல்லி பெருமாள் ஆண்டவரை இவ்வளவு சாப்பிடுறது வேண்டாமே, சூதாட்டமே நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும்னு ஒரு வழி அவனே சங்கல்பிச்சுட்டு இருக்கான். இப்போ அதே மாதிரி அவனே சங்கல்பிச்சுட்டு நான் உடனே அவன் நேரம் காப்பாற்றினானாக்க என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு சூழ்நிலையை அவனே உண்டு பண்றான். அந்த சூழ்நிலையில இவனை கஷ்டம், தன்னுடைய ஆட்சிக்கு கஷ்டம் வரும்பொழுது நேரம் போய் அனுகிரகம் பண்ண முடியாம
அவனை திருப்பி சமப்படுத்தி விட்டு ஐயோ அப்புறம் போய் அனுகிரகம் பண்றான். அப்ப என்ன சொல்றான், ஐயோ இது முன்னாடியே பண்ணிக்கலாமே, இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்க வேண்டாமே அப்படின்னு நினைச்சு அவன் போதுறான். என் புரியுது இல்லையா? ஆக இப்படி அவனுடைய கிருதஜத்துவம் தன் ஆட்சித்தவர்களுக்கு அவருடைய இஷ்டத்தை நிறைவேற்கிற சமயத்துல நிறைவேற்றாம இருந்துட்டா அதை பத்தி நினைச்சு சமப்படுறான். அதுதான் கிருதஜத்துவம் அப்படின்னு. இப்படி சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜாதி அசங்கேய கல்யாண குணகணோக மகாசவம். கிருதஜாதி ஆதிபத்தினால என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆதிசப்தேன தத்திர பிரசித்தா ஆதி சம்ஸ்கிருதேவ விஷயந்தே. ஆதிபத்தினால இன்னும் சில குணங்கள் எல்லாத்தையும் நினைச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டு சம்சயம் அந்த மாதிரி யதா ரத்னானி ஜலதேஹே அசங்கியானி புத்திரகா. அதாவது ஏற்கனவே இது வாமன புராணத்துல வந்து, அதாவது அந்த குழந்தைய பார்த்து சொல்ற சமுத்திரத்தில் இருக்கிற ரத்னங்கள்லாம் எப்படி எண்ண முடியாதோ அதே மாதிரி மகாத்மாவான பகவானுடைய குணங்கள் அசங்கேயம் அப்படின்னு ஆதிபத்தினால போட்டு இத்தியாதி ஸ்மரணாய அசங்கேயத்தோ. அதனால எப்படி சமுத்திரத்துல ரத்தனங்கள்லாம் உள்ள போது நம்மளால எண்ண முடியாதோ அது மாதிரி எதிர்பார்ப்பு குணங்கள் அசங்கேயங்கள் அப்படின்னு சொல்றார். அதுக்காக அத்த தோஷ அசம்ஸ்கிருஷ்டத்துவம் கல்யாணகுணயுக்தத்துவம் ச வததா நிர்குணஸ்ருதேஹ பிரதிஷ்டாகோஸ்தர்க அபவாத நியாயாபியாம் தோஷரூப விசேஷ நிஷேதபரத்துவம் சூச்சியதே. இதுல ஒரு சொல்ல, இப்போ எம்பெருமானுக்கு தோஷங்கள்லாம் ஒட்டாது, அப்படி அதுவும் இல்லாத எல்லா கல்யாணம் வந்து தேர்ந்தவனாய் இருக்கான் அப்படின்னு சொல்றதுனால ஸ்ருதிகள் என்ன பண்றது, சில ஆச்சாரியர்கள் பிரம்மத்துக்கு குணம் இல்லை அப்படின்னு சங்கராச்சாரியர் போன்றவர்கள் பிரம்மத்துக்கு குணம் இல்லைன்னு சொல்றாங்க. நாம கூட குணம் இல்லைன்னு சொல்றோம். என்ன இல்லை அப்படின்னா, அந்த மாதிரி தோஷம் உள்ள குணங்கள் இல்லைன்னு சொல்றோம். குணங்களே இல்லைன்னு சொல்ல, குணங்கள் ஆசிரித லட்சத்துக்கு வேண்டிய குணங்கள் மொத்தம் உடையவன். அதே சமயத்துல அந்த தோஷமே இல்லாதவன் சொல்றோம். தோஷமான குணமே இல்லாதவன் அப்படின்னு சொல்றோம். அதனால ஏதாவது அதுக்கு சுத்திகள்ல என்ன பண்றது, அதாவது பசுவோ இல்ல வெள்ளை ஆடு சாதம், 4 கால் உள்ளதெல்லாம் பசுன்னு பேரு. யாகத்துக்கு வேண்டியது பசுவை கொண்டு பண்ணு அப்படின்னு, இன்னொரு இடத்துல சாகத்தை கொண்டு பண்ணுறது. அதனால அந்த இடத்துல எந்த இடத்துல பசுவை கொண்டு சொல்லியிருக்கோ அங்க பசுவும், எந்த இடத்துல வெள்ளாடு சொல்லியிருக்கோ அந்த இடத்துல வெள்ளாடும் பண்ணணும். அதனால சுத்தியில விகல்பம். அதனால அந்த மாதிரி பசுச்சாக நியாயத்தினாலையும் உஷ்டர்க்க அபவாதம் இதெல்லாம் மீமாசை நியாயத்துல யாகம் பண்ணச்சே 4 பேர் ஒருத்தனோட பின்கத்தை கட்டிட்டு போவார். அதுல முதல் பிடிச்சவனுடைய கச்சா அமுத்து போச்சுன்னா அப்ப என்ன பிராயசித்தம், 2 பேரும் ஒரே சமயத்தை விட்டா அதுக்கு என்ன நியாயம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி நியாயத்தை தீர்ச்சியில எம்பெருமானுக்கு கெட்ட குணங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா கெட்ட குணங்கள் இல்லைன்னு தான் அர்த்தம், தவிர எம்பெருமானுக்கு குணங்களே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இங்க அசங்கேய கல்யாண குணகணோக மகார்ணவம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கு மேல பரபிரம்மபூதம் அவன் தான் பிரம்மா, அதாவது உயர்ந்ததான பிரம்மம். உக்தம் சர்வஸ்மாத் பரத்வம் சாமிய பிரதான பர்யந்தம்
சௌலபியம் நாராயண பரம் பிரம்ம மைத்ராயினியோ உபனிஷத்து. மைத்ராயினி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அதுல பரபிரம்ம சாதனம் சொல்றார். ஆக எல்லா வஸ்துகளும், அதாவது அவன் சிருஷ்டிக்கு உட்பட்ட எல்லா வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லி, இப்போ பெருமாள் எல்லாருமே கலந்துக்கிட்டு பழகிறான், தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லாம பார்க்காதவனா இப்படிதான் சொல்லிட்டு, அப்ப நம்மளை போல தான் அவனும் போல அப்படின்னு சொன்னாங்க. அவன் தான் நாராயணன் பரபிரம்மம், அவன் தான் நம்மளை காட்டிலும் விலட்சணமானவன் அப்படின்னு அந்த பரபிரம்ம பூதத்தை சொல்ற. எல்லா வஸ்துக்களும் பிரம்மத்தினுடையதுதான். ஆனா அந்த வஸ்துக்களை காட்டிலும் இந்த பிரம்மமானது உயர்ந்தது அப்படின்னு சொல்ற. அப்புறம் பரம்பிரம்ம பரம்தான இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி சித்த பிரகாரேன ஸ்ரீகரோதி பரபிரம்மேதி. அதனால இந்த கீதையில அந்த பரபிரம்மம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் பரபிரம்மம் பரந்தாமன் சொல்லுது. பரந்தாமன்னா அது வந்து உயர்ந்த இடத்தை உடைய தேஜஸ் சொல்றது. அதுக்கப்புறம் பிரம்ம பரிபுருடம் சர்வதா அப்படின்னு ஒரு நிருப்தம், அதுலயும் பிரம்மசப்தம் வந்திருக்கு. அதுல எல்லா விதத்திலும் பெரியதா இருப்பது அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம். பிருகத்து, அங்க பிருகத்தத்தினால எல்லா வீட்டிலும் பெரியது அப்படின்னு சொல்லுது. அதாவது பிரம்மன் சொல்றதுனால எல்லா வீட்டிலும் காட்டிலும் மேன்மையானது. அதான் அது பேரா கூட, அது பிரம்மன்றது பேரா கூட. அதுக்கப்புறம் அதான் பரபிரம்மன் சொல்லணும். பிரம்மன் சொல்லலாம். பிரம்மன் எல்லாமே பிரம்மம், எல்லா வஸ்துக்களும் தான். இதுல காட்டும் உயர்ந்தது பரம். அப்புறம் பிருகதி பிரம்மயதி அப்படின்னு நிருப்தம் அதுவும் இருக்கு. அது அப்படின்னாக்க பிருகதி அப்படின்னு சொன்னதுனால பெருசா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று பிரம்மயதி அப்படின்னா காரணமா இருக்கு, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால பிருகதி பிரம்மயத்தின்லாம் சொல்லப்படுது. இப்படி இவை எல்லாத்தையும் காட்டிலும் அது பரபிரம்மம். அதாவது பிரம்ம சப்தத்துக்கு பிருகதி பிரம்மயதி, பிருகதினா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். பிரம்மயதி அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் காரணமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ காரணமா இருக்கிற வஸ்துகளோ காரியமா இருக்கிற ஒண்ணுன்னு சொன்னாங்க. இல்ல இதை காட்டினா அது பரம். அதனால அந்த பரசப்தத்தினால இவனை காட்டினா அது விலட்சணமானது அப்படின்னு சொல்லலாம். அத்த பிருகதி பிரம்மயதி அதர்வசிகா இது விருத்தியா வியாபித்துவ காரணத்வாதித்யா சங்கிதானு தோஷான் பரிகர்த்தும் வேதஸ்துத்யா அர்த்தபுத்தர்பயா நிருப்தையா சமாகியா விசின புருஷோத்தம். அதுக்கு மேல புருஷோத்தம சப்தம் போட்ட. ஏன் புருஷோத்தம சப்தம் போட்ட அப்படின்னு சொன்னா, அதாவது எல்லா வஸ்துக்களையும் பிரம்மமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அச்சேதனத்தையும் பிரம்மமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அச்சேதனத்துக்கு தமிழ் அது இருக்குன்னாக்கா அதுக்கு அது அந்த பிரம்ம பிரயோஜனம் இல்லையே, அதை தியானிக்க முடியாத. அதனால புருஷோத்த சொந்த போட்டா இதில் அவன் தான் புருஷன், உத்தம புருஷன். புருஷன்னா எல்லாருமே அந்த எல்லா சேத்தனையும் சொல்லலாம். அதனால இவளை காட்டிலும் விலட்சணமானவன் புருஷோத்தமன். அவன் யாரு அப்படின்னா ஸ்ரீரங்க சாயினம். அவன் தான் ஸ்ரீரங்கத்துல நினைச்சிருக்கான். அவன் யாரு? அஸ்ம சுவாமி, நமக்கெல்லாம் அவன் சுவாமி இப்படின்னு சொல்லி எம்பெருமான் நம்மளுடைய கைத்திருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எம்பெருமான் யாரும் ஸ்ரீரங்கத்தை நினைச்சிருக்கவன், நமக்கெல்லாம் சுவாமியா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கு மேல நாளைக்கு பிரபுத்த நித்திய நியாமி நிஜதாசேனா அது நாளைக்கு பார்க்கணும். கவிதார்க்கே சிம்மாய கல்யாணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே சிவண்டலோக ஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவண்டலோக ஸ்ரீ லட்சுமி சுமதிவ பாதுகாதேவ நாராயண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பாத்திரஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேவ ஸ்ரீமதே ஸ்ரீவண்டலோக ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः.